இந்த வீடியோவில் நாம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் கிளாஸ் 9ல் இருக்கக்கூடிய நாசிசம் அந்த ரைஸ் ஆஃப் ஹிட்லர் அப்படின்ற சாப்டர் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ 2 வீடியோ நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன், பார்ட் 1 அண்ட் பார்ட் 2. இந்த வீடியோ வந்து பார்ட் 3 அதோட கண்டினியூவேஷன் தான். ஸோ பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 பார்க்காதவங்க நோ ப்ராப்ளம், இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ ப்ளீஸ் அங்கே போய் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த பாட்டை வந்து கண்டினியூ பண்ணுங்க. ஸோ இது வந்து ஃபுல் ஹோல் சாப்டரையும் நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். சரியா? போன சாப்டரில் நம்ம வந்து எது வரைக்கும் முடித்தோம்? யூத் இன் நாசி ஜெர்மனியில் முடித்தோம். ஓகே, ஸோ இப்போ அதோட கண்டினியூஷன் வந்து பார்க்கலாம். ஹிட்லரோட மெயின் ஏமே என்னவா இருந்தது அப்படின்னா, ஒரு பவர்ஃபுல் நாசி சொசைட்டியை வந்து நம்ம கொண்டு வரணும் அப்படின்றதா இருந்துச்சு. ஸோ அதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, சில்ட்ரன்ஸ்க்கு வந்து அதிகப்படியான டீச்சிங் எல்லாமே வந்து கொடுத்தாங்களாம். இப்போது ஸ்கூலில் என்ன மாதிரி ஒரு மாற்றங்களை ஏற்படுத்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அந்த அரசியல் ரீதியாக நம்ப முடியாத அந்த நினச்ச அந்த ஜீவ்ஸ் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களும் அந்த அதோட டீச்சர்ஸு அந்த ஜீவ்ஸ் இனத்த குழந்தைகள் எல்லாரையுமே வச்சு அந்த ஸ்கூல் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணாங்களாம். அதுக்கப்புறமா அந்த சில்ட்ரன்ஸே வந்து இனத்தால் வந்து பிரித்து வச்சாங்க. நீ வந்து இந்த இனம் நீ வந்து படிக்கக்கூடாது, நீ இந்த இடம் ஆரியன் இனம் எல்லாமே படிக்கலாம், அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு பிரிவை வந்து கொண்டு வந்தாங்க. இந்த ஜூஸ் சில்ட்ரன் எல்லாமே அதுக்கப்புறமா அன்டிசைரபிள் சில்ட்ரன், அதாவது ஒரு ஃபிசிக்கலாக முடியாமல் இருப்பாங்க இல்லையா? ஸோ அதுதான் வந்து அன்டிசைரபிள் சில்ட்ரன் சொல்லுவாங்க. ஸோ அவங்க எல்லாரையுமே சரி அந்த ஸ்கூலை விட்டு வெளியேற்றினாங்களாம். நீங்களாம் படித்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி வந்து வெளியேற்றிட்டாங்க. அண்ட் 1940 அந்த டைமில் எல்லாமே இந்த மாதிரி குரூப்ஸ் எல்லாம் வெளியே அனுப்புனாங்க இல்லையா? இவங்க எல்லாரையும் சேர்த்து வச்சு கேஸ் சேம்பரில் போட்டு கில் பண்ணிட்டாங்களாம். இப்போது ஒரு நார்மல் ஸ்கூல் இப்படி ஒரு மாற்றம் வந்து உண்டாச்சு. இப்போ இதே இது இந்த நாசிலாம் படிப்பாங்க இல்லையா? ஸோ அந்த ஸ்கூலிங் எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ டெக்ஸ்ட் புக் எல்லாமே ரீரைட் நிறையா வந்து பண்ண ஆரம்பிச்சாங்களாம். ஸோ எந்த மாதிரி டாபிக்ஸ் ரிலேட்டடாக கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தா, அந்த நாசி இனம் சார்ந்த அந்த ஐடியாஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணுற மாதிரி சாப்டர்ஸு, அதோட ஐடியாஸ் எல்லாமே வந்து கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த இனம் சார்ந்த சயின்ஸ் எல்லாமே வந்து இன்ட்ரடியூஸ் வந்து பண்ணாங்களாம். அப்புறம் ஒரே மாதிரியான இந்த ஜூஸ் பற்றின அந்த நெகட்டிவ் வந்து சொல்லிக் கொடுக்குற மாதிரி நிறைய லெசன்ஸ் இருந்துச்சான். ஈவன் மேக்ஸ் லெசன்ஸில் கூட இந்த மாதிரி அந்த நெகட்டிவ் ஷேட் வந்து அதிகமாக இருந்துச்சான். அப்புறம் இந்த சில்ட்ரன்ஸ்க்கெல்லாம் முறையாக எது சொல்லிக் கொடுத்தாங்கன்னா, நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக லாயலாக இருக்கணும், ரொம்ப ஒபீடியண்ட்டாக இருக்கணும், இந்த மாதிரி விஷயம்லாம் சொல்லிக் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜூஸோட அந்த கெட்ட விஷயங்களை மட்டும் ஒரு நெகட்டிவ் இம்பேக்டை வந்து ஒரு ஹேட்டை வந்து விதிக்கிற மாதிரி லெசன்ஸ் எல்லாமே வந்து சொல்லிக் கொடுத்தாங்களாம். அதுக்கப்புறம் வந்து ஹிட்லரை வந்து சிலை வடிவம் வந்து எப்படி வடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து சொல்லிக் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்போர்ட்ஸ்லையுமே வந்து ஈடுபட வச்சுருக்காங்க. ஆனால் அந்த ஸ்போர்ட்ஸுமே எப்படி அந்த குழந்தைங்களுக்கு வந்து கற்றுத்தரப்பட்டது அப்படிங்கும்போது ரொம்ப வயலன்ஸாக ரொம்ப அக்ரெசிவான ஒரு அதான் வந்து புகுத்துனாங்களாம். அதுக்கப்புறம் ஹிட்லர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணார் என்னன்னா, குழந்தைங்களுக்கு வந்து அது முக்கியமாக ஆம்பளை பசங்களுக்கு வந்து பாக்ஸிங் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா பாக்ஸிங் ஒருத்தவங்க பண்ணாங்க அப்படிங்கும்போது அவங்க ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப மஸ்குலைனாகவும் இருப்பாங்க, இந்த மாதிரிலாம் வந்து சொல்லி நினச்சிட்டு இருந்தாங்களாம். அதுக்கப்புறம் இந்த யூத் ஆர்கனைசேஷன்லாம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நாசியில் அந்த யூத் குரூப்லாம் இருக்காங்க இல்லையா? அதாவது கண்டிப்பாக பாய்ஸ் 10 வயசுக்கு மேலே வந்துச்சுனாவே நம்மளோட ஹிட்லரோட யூத்தில் வந்து ஜாயின் பண்ணும் அப்படிங்கிறது ஒரு மேண்டேட்ரியாகவே வந்து வந்துருச்சு. ஸோ மோஸ்ட்லி இந்த 14 வயசுக்கு மேலெல்லாம் வந்துட்டாங்க அப்படிங்கும்போது மெயின் ஃபோக்கஸ் எதை பற்றி இருக்குன்னா, வார் பற்றின எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், வாருக்கு போன என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும், ஸோ அங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து சொல்லிக் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்புறம் அக்ரெஷன்ஸாக எப்படி இருக்கணும், ரொம்ப அக்ரெசிவாக இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்களாம். அதுக்கப்புறம் இந்த நாசிசம் வந்து அந்த டெமோக்ரஸி அப்படிங்கிற விஷயத்தை ரிஜெக்ட் பண்ணிடுச்சு இல்லையா? ஸோ அதை பற்றி வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா ட்ரைனிங் முடிஞ்சதுமே அந்த யூத் எல்லாருமே அந்த லேபர் சர்வீஸ்க்கு, மிலிட்ரிக்கு, இல்லைனா அந்த நாசி ஆர்கனைசேஷனுக்கு வந்து அனுப்பிச்சு வச்சிருவாங்களாம். இந்த நாசி யூத் லீக் வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா, இந்த இயர் ஆஃப் 1922. அதுக்கப்புறமா ஒரு 4 வருஷம் கழிச்சு இந்த நாசி யூத் லீக் மறுபடியும் வந்து ரீநேம் வந்து பண்ணாங்க. ஹிட்லர் யூத் அப்படின்ற மாதிரி வந்து ரீநேம் வந்து பண்ணிட்டாங்களாம். ஸோ மற்ற யூத் ஆர்கனைசேஷன்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அது எல்லாத்தையுமே வந்து கலைச்சிட்டாரு. அப்புறம் பொலிட்டிக்கல் பார்ட்டியவே கலைச்சாரு. ஸோ இது கலைக்கிறது ஒன்றும் பெருசு கிடையாது இல்லையா? ஸோ அந்த யூத் மற்ற இருக்கக்கூடிய அந்த யூத் ஆர்கனைசேஷன் எல்லாமே கலைச்சிட்டு நிறைய விஷயங்களை வந்து பேண்டும் வந்து பண்ணிட்டாங்களாம். இந்த நாசி ஜெர்மனியில் வந்து சில்ட்ரன்ஸுக்கு வந்து அந்த விமென்ஸோட அந்த ஃபண்டமெண்டல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மென் அண்ட் விமென், ஓகே, அந்த பாகுபாடு இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. அது ஈக்குவலாக வந்து ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்களா, மென் அண்ட் விமன். இது வந்து சமூக ரீதிக்கு ஒரு அச்சுறுத்தலான விஷயம், இந்த மாதிரிலாம் வந்து சொல்லி கொடுத்தாங்களாம். பாய்ஸுக்கெல்லாம் எந்த மாதிரி ட்ரைனிங்லாம் கொடுத்தாங்க அப்படின்னா, அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கிறது எப்படி, ரொம்ப மஸ்குலைனாக எப்படி இருக்கிறது எப்படி, ஒரு அன்எமோஷ்னலாக ஒரு எமோஷ்னலே இல்லாமல் ஒரு ஈவிரக்கமே இல்லாமல் இருக்கிறது எப்படின்ற மாதிரிலாம் ட்ரைனிங்காக வந்து கொடுத்துருக்காங்க. இதே இது அப்படி கேர்ள்ஸ்க்கு என்ன மாதிரி வகையான டீச்சர்ஸ்லாம் டீச்சிங் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தா, ஒரு மதரா உங்களோட குடும்ப பொறுப்பை நீங்கள் எப்படி பங்கா இருக்கணும், அதுக்கப்புறமா
மதர்னா ஒரு ரெஸ்பான்சிபிள் வந்து இருக்கணும். இந்த பியூரான அந்த உண்மையான ரத்தம், ஆரியன் ரத்தம் இருக்கு இல்லையா? அத நீங்க வளர்க்கக்கூடிய பொறுப்பு உங்களுக்கு தான். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே, கிரிஞ்சான விஷயங்கள் எல்லாமே வந்து சொல்லிக் குடுத்துருக்காங்க. பாய்ஸ்னா அப்படி ஒரு ட்ரெய்னிங்கா. கேர்ள்ஸ்னா ஃபுல்லா ஒரு ஹோம்லி ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா எப்படி இருக்கணும்? நீங்க குழந்தைங்கள எப்படி பேணி காத்து வளர்க்கணுன்ற மாரி ஒரு ட்ரெய்னிங்லாம் வந்து கேர்ள்ஸுக்கு சொல்லிக் குடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த விமன் இருக்காங்க இல்லையா? இவங்களுக்குள்ளேயுமே ஒரு ஒரு ஒற்றுமை இருக்கா அப்படின்னு பார்த்தாலாம் கிடையாது. இவங்களுக்குள்ளே ஒரு மாற்றங்கள் அப்படிங்கிற மாரி ஏற்படுது. ஸோ ஒரு விமனோட ஒரு மெயின் இதே என்ன அப்படின்னு பார்த்தா, அந்த ரேஷியல் அந்த இனம் சார்ந்த பியூரிட்டிய வந்து மெயின்டெயின் பண்றது தான். அந்த மாரி சொல்லி சொல்லி வந்து வளர்க்குறாங்களாம். அவங்க வந்து மத்த அந்த ஜூஸ் இன மக்கள் கூடயோ, மத்த ஒரே அந்த வயசு சார்ந்தவங்க கூடயோ வந்து பேசக்கூடாது. ஸோ அவங்களோட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, நம்மளோட அந்த நாசியோட சில்ட்ரன வந்து ஃபுல்லா வளர்க்குற மட்டும் தான் வேலையாவே இருக்கும். இந்த மாரிலாம் வந்து சொல்லி சொல்லி குடுத்து வளர்த்துருக்காங்க. அப்புறம் 1933ல வந்து ஹிட்லர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சொன்னாரு. என்ன சொன்னாரு அப்படின்னு பார்த்தா, என்னோட நாட்ல வந்து மதர் அப்படிங்கிறது தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்டான சிட்டிசன் அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஏன்னா, அவங்க தான் வந்து அந்த ஆரியன் குரூப்ப வந்து ஃபுல் நிலைநாட்டி வைக்கிறதாம். ஸோ, அதனால அப்படி வந்து இவங்க தான் வந்து என்னோட இம்பார்ட்டன்ட் சிட்டிஸ் இந்த மாரிலாம் வந்து ஸ்டேட்மெண்ட்ல வந்து சொல்றாங்க. ஸோ இருந்தாலுமே நான் சொன்னேன் இல்லையா? எல்லா மதருமே ஈக்குவலா அந்த நாசி ஜெர்மனில வந்து ட்ரீட் பண்ணல. விமென்ஸ்க்கு வந்து யாரெல்லாம் அந்த அந்த இனம் சார்ந்த அந்த அன்டிசேரபிள் குழந்தைங்க இருக்காங்களோ, மேபி ஒரு நல்ல அம்மா, அப்பாவுக்கு ஏதோ ஒரு ஊனமுற்ற குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு வந்து பெனால்டீஸ்லாம் நெறைய குடுக்க ஆரம்பிச்சாங்களாம். இது வந்து அவங்களோட தப்பு கிடையாது. பட் இருந்தாலுமே அவங்க வந்து பெனால்டி வந்து ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். வேற வழி இல்ல. ஒருவேளை அந்த ரேஷியலி டிசேரபிள் ஒரு நல்லபடியா ஒரு குழந்தைய வந்து பெத்து எடுத்தாங்கங்கும்போது, அவங்களுக்கு வந்து ரிவார்டும் வந்து குடுக்க ஆரம்பிச்சாங்களாம். இதுவும் நம்ம கையில கிடையாது. ஒரு குழந்தை பிறக்குதுங்கும்போது எப்படி இருக்கும்னு யாருக்குமே ஜட்ஜ் பண்ண முடியாது இல்லையா? ஸோ இப்படி உடல் ஊனமுற்று பிறந்தவங்களுக்கு பெனால்டீஸும், நல்லபடியா குழந்தை பெத்து எடுத்து வளர்க்குறவங்களுக்கு ரிவார்டும் வந்து குடுக்க வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. என்ன மாதிரியான ரிவார்ட்ஸ்லாம் குடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா, அந்த ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் பண்ண போற இடத்துல வந்து ஒரு முன்னுரிமை குடுக்கிறது. ஷாப்ஸ்க்கு நீங்க ஏதாச்சும் ஷாப்பிங் பண்ண போறீங்க அப்படின்னா, அங்க நெறைய டிஸ்கவுண்ட்ஸ், சலுகைகள் நெறைய வந்து குடுக்குறது. அப்ப தியேட்டர் டிக்கெட் போனா அங்க ஒரு டிஸ்கவுண்ட் குடுக்குறது. ரயில்வேல டிக்கெட் எடுக்க போனீங்கன்னா, அங்க விதமான டிஸ்கவுண்ட்ஸ் வந்து குடுக்குறது. அதுக்கப்புறமா அந்த ஹையர் பர்த் ரேட்ட வந்து இன்கிரீஸ் பண்றது, என்கரேஜ் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாம நெறைய மெடல்ஸுமே வந்து குடுத்துருக்காங்களாம். ஆஹா! நீங்க சூப்பரா குழந்தைங்கள பெத்தெடுத்திருக்கீங்களே! ரொம்ப ஆரோக்கியமான குழந்தைங்கள பெத்தெடுத்திருக்கீங்களே! அப்படின்ட்டுன்னு அந்த அம்மா, அப்பாவுக்கு நெறைய மெடல்ஸுமே வந்து குடுத்துருக்காங்க. எந்த மாதிரி மெடல்ஸ்லாம் அப்படின்னு பார்த்தா, பிரான்ஸ் கிராஸ் ஃபார் 4 சில்ட்ரன். இப்போ ஒரு வீட்ல வந்து அவங்க தம்பதிகள் வந்து 4 குழந்தைங்கள பெற்று எடுக்குறாங்க. ஒரு பியூரான ஒரு ஆரியன் பிளட் சொல்றாங்க இல்லையா? ஸோ உயர்ந்த ஜாதி கொடியில இருக்கக்கூடிய அந்த ஆரியன் பிளட் குழந்தைங்கள கிட்டத்தட்ட 4 பேர பெத்து எடுக்குறாங்கங்கும்போது, அவங்களுக்கு வந்து அந்த பிரான்ஸ் மெடல் வந்து குடுக்குறாங்க. இதே இது ஒரு குடும்பத்துல வந்து தம்பதிகள் வந்து 6 குழந்தைகள் பெற்று எடுக்குறாங்க அப்படிங்கும்போது, அவங்களுக்கு வந்து சில்வர் கிராஸ் வந்து பரிசா குடுக்குறாங்க. 8 குழந்தைகள், இல்ல அதுக்கும் மேற்பட்ட குழந்தைங்கள பெற்று எடுக்குறாங்க அப்படிங்கும்போது, அவங்களுக்கு வந்து கோல்டு கிராஸ் வந்து குடுத்துருக்காங்களாம். ஸோ இது மாதிரி நெறைய அவார்ட்ஸ்லாம் வந்து குடுத்துருக்காங்க. ஒரு வேள தப்பி தவறி எந்த ஒரு விமனும் இந்த நாசி ரூல்லாம் போட்டிருக்காங்க இல்லையா? அந்த ஒரு ரூல்ஸ்க்குலாம் அணிபணிஞ்சு போலயோ, அவங்க வந்து பப்ளிக்கா நெறைய துன்புறுத்தப்படுவாங்களையாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஹார்ஷான பனிஷ்மென்ட் எல்லாமே வந்து குடுத்துருக்காங்களாம். அதுவும் எந்த மாதிரி பனிஷ்மெண்ட்லாம் தருவாங்க தெரியுமா? தலைய வந்து மொட்டை அடிச்சு, தலையில வந்து கரும்புலி, செம்புலிலாம் வந்து குத்துவாங்க. அப்போ சிறியதா பனிஷ்மென்ட் பண்ணாங்கன்னா. ஸோ கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு பனிஷ்மென்ட் தான் பண்ணி, இனிமே நான் தப்பு பண்ண மாட்டேன். இனிமே நான் இந்த அரசாங்கத்துக்கு எதிரா பேச மாட்டேன். இந்த நேஷனுக்கு துரோகம் பண்ண மாட்டேன் அப்டின்ட்டுன்னு அந்த டவுன் முழுக்க வந்து ஒரு போர்ட்ல வந்து எழுதிட்டு சொல்லிட்டே போணுமாம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான தண்டனை எல்லாமே குடுத்தாங்க. ஸோ இந்த தண்டனை அப்படிங்கிறது ஜெயில்ல ஃபேஸ் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இது மட்டும் தான் கிடையாது. ஸோ பெண்களையும் சரி, யாருனாலும் சரி தப்பு பண்ணாங்க அப்படின்னா, அவங்கள ஜெயில்ல வந்து போட்டாங்க. சோஷியல் ரீதியாவும் பயங்கரமா துன்புறுத்துனாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலிஸ் எல்லாமே ஒரு கிரிமினல் அஃபென்ஸ் பண்றவங்க மாதிரி வந்து தள்ளி வச்சாங்களாம். நெக்ஸ்ட் பார்க்க போறது த ஆர்ட் ஆஃப் புரொபகேண்டா அப்படிங்கிறது. அவரோட பரப்புரையில, பிரச்சாரத்துல என்ன மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நாசிஸ் வந்து மறைமுகமா ஒரு சில வேர்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணாங்களாம். அந்த மாஸ் கில்லிங் அந்த ஃபுல்லா லட்சக்கணக்கான மக்கள கொன்னு போடுறாங்களா, அதுக்கு மறைமுகமான ஒரு சில வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாஸ் கில்லிங்க வந்து அவங்க வந்து ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் சொல்லுவாங்களாம். அதுக்கப்புறம் வந்து பர்ட்டிகுலரா அந்த ஜூஸ வந்து தண்டிக்கிறாங்க இல்லையா? ஸோ இது பேரு வந்து ஃபைனல் சொல்யூஷன் சொல்றாங்களாம். அதுக்கப்புறம் இந்த இந்த டிசேபிள் பீப்பிள் எல்லாத்தையும் வந்து வதைக்கிறாங்க இல்லையா? அது பேர் வந்து யுதானாசியா அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து எவக்யூஷன் அப்படின்ட்டுன்னு இந்த கேஸ் சேம்பரோட பனிஷ்மெண்ட் வந்து சொல்றாங்களாம். ஸோ பிக்சர வந்து பார்த்துக்கோங்க. இதுதான் அந்த டார்க் ரூம் கேஸ் சேம்பர். இதுக்குள்ள போட்டு தான் லட்சத்துக்கும் மில்லியன் கணக்கான மக்களை வந்து சாகடிச்சிருக்காங்க. சரியா?
ஒரு வாயு புகையை வந்து உள்ளே வந்து அனுப்பி இந்த கேஸ் சேம்பர்லலாம் வந்து பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா ஒரு கேஸ் சேம்பர் மாதிரி இருக்காதான், ஏதோ ஒரு டிஸ்இன்ஃபெக்ஷன் ஏரியா மாதிரி தான் இருக்குமா. ஸோ பார்க்குறதுக்கு ஏதோ பாத்ரூம் மாதிரி தான் இருக்குமா. ஸோ ஃபேக்கான அந்த ஷவர்லாம் வந்து வச்சுருப்பாங்களாம். ஸோ பார்க்கும்போது அப்படி இருக்கும், பட் அது வந்து ரியலாகவே ஒரு கேஸ் சேம்பர் மாதிரி தான் வந்து வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த நாசியோட ஐடியாஸ் எல்லாமே நிறைய மீடியாஸ்ல எல்லாம் வந்து வெளியே வந்துச்சாம். அதாவது விஷுவல் இமேஜாகவும் சரி, ஃபிலிம்ஸாக சரி, ரேடியோ, போஸ்டர், ஸ்லோகன் இந்த மாதிரி நிறைய இதில் வந்து வெளியே வந்திருக்கு. அதுக்கும் ஃபிலிம் படங்கள் கூட எடுக்க ஆரம்பிச்சாங்களாம். அதாவது த இட்டர்னல் ஜூ அப்படின்ற மாதிரி ஒரு படம் ஒன்று இருக்கு. ஸோ இந்த படத்தோட மெயின் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த ஜூஸ் மக்களை எப்படி நம்ம வந்து ஹேட் பண்ணுறது, ஸோ இது பார்த்தாவே நம்ம வந்து வெறுக்கிற மாதிரி தான் படமே வந்து எடுத்து வச்சிருப்பாங்களாம். ஸோ இந்த இனத்து மக்களா அப்படின்ற மாதிரி, ஸோ கிட்டத்தட்ட அது மாதிரி படங்கள்லாம் வந்து எடுத்தாங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த ஆர்த்தடாக்ஸ் ஜூஸ்ன்னு இருப்பாங்க இல்லையா, ரொம்பவே ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி அப்படின்ட்டுன்னு, ஸோ அந்த ஆர்த்தடாக்ஸ் ஜூஸ் எல்லாமே எப்படி வந்து போர்ட்ரேட் பண்ணாங்க, எப்படி பார்க்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, அவங்க ஏதோ ரொம்ப ஒரு கேவலமான பூச்சிகள் மாதிரியும், எலிகள் மாதிரியும், வண்டுகள் மாதிரியும் தான் பார்க்க ஆரம்பிச்சாங்களாம். நாசியோட அந்த ஸ்பெசிஃபிக் டார்கெட்டை வந்து யார் மேலே, ஜூஸ் மேலே அப்படின்னு தெரியும் இல்லையா. ஸோ இதை வந்து பிரச்சாரமாக வந்து பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அவங்க என்ன கிளைம் பண்ணாங்க, என்ன சொல்ல ஆரம்பித்தாங்கன்னா, இந்த ஜெர்மனியோட இஷ்யூவை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு, சரி பண்ணுறதுக்கு எங்களால் நாசி பார்ட்டியால் மட்டும்தான் முடியும், இந்த மாதிரிலாம் வந்து பிரச்சாரம் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. நிறைய பீப்புள், ஸோ மக்கள் சைட்லேருந்து எந்த மாதிரி ரெஸ்பாண்ட்லாம் இருந்ததுன்னு பார்க்கலாம். ஸோ நிறைய பீப்புள் வந்து நாசியோட பிலீவ்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அந்த ஜெர்மன் லாங்குவேஜை வந்து கற்றுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட்லாம் பண்ணிட்டாங்களாம். நிறைய பேர் வந்து அவங்களோட ஐடியாஸ், கான்செப்ட் எல்லாமே ஏற்றுக்கிட்டாங்களாம். ஆனால் இன்னும் ஒரு சில பேர் வந்து அப்படி ஏற்றுக்கிட்டாங்க இல்லையா, அந்த ஏற்றுக்கிட்டவங்க வந்து ஜூஸை வந்து வெறுக்க வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்களோட ஹோம்ஸை வந்து பார்த்து வச்சுக்கிட்டு அந்த ஏதாச்சும் சஸ்பீஷியஸாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க போட்டு கொடுக்குற வேலை இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்துருக்காங்க. ஸோ ஆனால் இன்னும் ஒரு சில பேர் என்ன பண்ணாங்களா, நாசிசத்தை வந்து எதிர்க்கவும் வந்து செஞ்சாங்களாம். ஓகே, ஒருத்தவங்க ஓகே அந்த மாதிரி சொல்லிட்டாங்க, ஃபுல்லாக அவங்க சப்போர்ட்டராகவே மாறிட்டாங்க. இன்னும் சில பேர் வந்து எதிர்க்கவும் ஸ்டார்ட் பண்ணாங்க. இன்னும் சில பேர் என்ன பண்ணாங்கன்னா, இந்த சுச்சுவேஷனுக்குள்ளே போகாமே இக்னோர் பண்ணிட்டாங்களாம். நமக்கு எதுக்கடா வம்பு, இதுக்கிடம் தெரியாமல் இருந்துட்டு போயிடணுண்டா, அந்த மாதிரி ஒரு வந்துட்டாங்களாம். ஓகே, எதுக்கு நம்ம பாட்டு நம்ம வாழ்க்கையை பார்த்தோமா, நம்ம இதே பெரிய இதாக இருக்குது அப்படின்ற மாதிரி இக்னோர் பண்ணது ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களாம். ஏன்னா வந்து அவங்க கேள்வி கேட்குறதுக்கும் ரொம்ப பயந்தாங்க. ஸோ ஒரு ப்ரொடெக்ட் பண்ணி எப்படி ஸ்டாண்ட் அவுட் ஆகி நிற்கிறதுன்றதுக்கும் ரொம்ப பயந்தாங்களாம். ஸோ இதெல்லாம் நடக்கிறத பார்த்துட்டு இருந்த ஃபைட்டரான ஒரு பாஸ்டர், அவர் பேர் வந்து நெய்மோலர் அப்படிங்கிறவங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த நாசி வந்து நிறைய க்ரைம் பண்ணுறாங்களே, இதெல்லாம் மக்கள் வந்து பார்த்துட்டு சைலண்ட்டாக ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்க வந்து பேச முடியாது, ஏன்னா இது ரொம்ப லேட் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே அவங்களால பேச முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க இப்படி அவங்க நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்து எதிர்கொள்ளாமல் இருக்காங்க இல்லையா, ஃபேஸ் பண்ணாமல் இருக்காங்க இல்லையா, இதுக்கு வந்து பயம் மட்டும் தான் காரணம்னு நினைக்கிறீங்களா? ஸோ பயம் மட்டுமே வந்து காரணம் கிடையாது. இதை வந்து இன்னொருத்தர் வந்து சுற்றி காமிக்கிறாங்க. யார் அப்படின்னு பார்த்தா எர்னா கிராட்ஸ் அப்படின்றவங்க. இவங்க ஒரு ஜெர்மன் நாட்டை சேர்ந்த ஒரு டீனேஜ் கேர்ள், 1930s வாழ்ந்திருக்காங்க. ஸோ இவங்க என்ன பாயிண்ட் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னா, நிறைய மக்கள் வந்து எதிர்த்தாங்க, ஆனால் எங்களை மாதிரி ஆட்களுக்கெல்லாம் அவர் பண்ணுறது வந்து ரொம்ப நியாயமாக தான் இருந்துச்சு. ஸோ இவங்க எல்லாமே இந்த நாசி நினைக்கிறாங்க, நாசியோட இது என்னது, எக்கனாமிக் ரீதியாக ஜெர்மனியை மேலே கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா. ஸோ நாசியால் மட்டும்தான் அந்த ஒரு இதை வந்து சால்வ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்து ஸோ இவங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் சில பேர் நம்ம ஹிட்லரோட தாட்ஸ் எல்லாம் பிலீவ் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணாங்களாம். ஸோ நாசி ஜெர்மனி இருக்காங்களே, அவங்க வந்து ஜூஸ் இன மக்கள் வந்து சஃபர் பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ மட்டும் வந்து நடக்கலை, இது வந்து ரொம்ப காலமாகவே நடந்துட்டு இருக்கு. ஸோ கேஸ் சேம்பருக்குள்ளே போய் தான் இறக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. ஒரு சைக்காலஜிக்கல் ரீதியாகவே சரி, நிறைய டார்ச்சர் வந்து அவங்க வந்து அனுபவிச்சிருக்காங்க. அது ரொம்ப வருஷமாகவே நடந்துகிட்டே தான் இருந்திருக்கு. ஆனால் என்னென்னா அது ஒரு கட்டுக்கடங்காமல் இன்னும் வந்து சஃபர் வந்து இன்னும் கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ அந்த மக்களுக்கு வந்து புதுசு இல்லை அப்படின்ற மாதிரின்னு சொல்கிறாங்க. நம்ம பார்க்க போகிற இந்த லெசனில் கடைசி டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தா, நாலேஜ் அபவுட் தி ஹோலோகாஸ்ட், அதாவது இந்த பெரும் இன அழிப்பு இருக்கு இல்லையா, அதை பற்றின ஒரு இது என்ன அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். இந்த நாசி பார்ட்டி இன்னும் ரூல் பண்ண அந்த கடைசி காலத்தில் வந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் அவுட் ஆக ஆரம்பிச்சது ஜெர்மனுக்குள்ளே வந்து இந்த ஒரு க்ரூவலான ஆக்ஷனை வந்து இது பண்ணி. ஆனால் உண்மையானவே என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு இந்த வேர்ல்டு வார் 2 முடியும் போது தான் தெரியும், முடிச்சப்பட்டு தான் நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சு வந்துச்சான். ஜெர்மனோட மெயின் ஃபோக்கஸாகவே என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா, நம்ம எப்படியாவது நம்ம கண்ட்ரியை வந்து ரீபில் பண்ணி பயங்கர சூப்பர் ஒரு கண்ட்ரியாக கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் ஜூஸ் என்ன நினச்சாங்க அப்படின்னா, அவங்க மேற்கொண்ட சஃபரிங்ஸ் எல்லாமே வந்து நம்ம மற்ற மக்களுக்கு நாட்டுக்கு வந்து தெரிய வைக்கணும் அப்படின்ற மாதிரி நினைச்சாங்களாம். அதுக்கப்புறம் இந்த கியோட்டாய்ஸ் அப்படின்றதுக்குள்ளே ஜூயிஷோட ஏரியா,
அந்த பர்ட்டிகுலர் ஏரியாவில் தான் இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருமே சில பேர் வந்து நான் உயிரோட கண்டிப்பாக வாழணும் அப்படின்ற மாதிரி நினச்சாங்களாம். ஏன் வாழணும்னு நினச்சாங்க அப்படின்னா, இங்கே என்ன நடக்குது அப்படின்ட்டுன்னு நான் ஃப்யூச்சரில் சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்பட்டு, ஒரு உயிருக்கு ஆசைப்பட்டு கூட கிடையாது. இங்கே என்ன நடந்தது, நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோன்னு மற்றவங்களுக்கு தெரிய வைக்கணும் அப்படின்றதுக்காகவே நம்ம எப்படியாவது இந்த வாரில் வந்து சர்வை பண்ணி இருந்துடணும் அப்படின்னு நம்ம பதுங்கி வாழ்ந்த மக்கள்லாம் ஏராளம் பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் கேம்ப்பு, அங்கே தங்கியிருந்தக்கூடிய ஹீட் ஆய்ஸ் அந்த மாதிரி இடங்கள் எல்லாமே நிறைய மக்கள் என்ன பண்ணாங்களாம், அவங்க டைரிஸில் வந்து அவங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாமே எழுதி வைக்க ஆரம்பிச்சாங்களாம் நோட்டில். அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சேவும் பண்ணி வச்சாங்களாம். எவ்வளோ பெயின்ஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் அனுபவிச்சிருப்பாங்களே, ஸோ இது எல்லாத்தையுமே ஒரு ஃபைலாக வந்து எழுதி வைக்கிறாங்க. ஆனால் இந்த வாரில் வந்து லூஸ் ஆயிரும் அப்படின்ட்டு நம்ம நாசிக்கு வந்து தெரிஞ்சு போயிடுச்சு ஒரு கட்டத்தில். ஸோ என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அந்த நாசி லீடர்ஸ் எல்லாமே அவங்க கிட்ட இருக்கக்கூடிய இந்த ஃபைல்ஸு, எவிடன்சஸ் எல்லாத்தையுமே பெட்ரோல் ஊற்றி வந்து அழிக்க வந்து ட்ரை பண்ணி பார்த்தாங்க. அந்த அஃபிஷியல் ரெக்கார்ட் எல்லாமே பேர்ன் பண்ண வந்து பார்த்தாங்களாம். இன்னைக்கும் வரைக்குமே கூட இந்த ஹோலோகாஸ்ட், இந்த பெரும் இன அழிப்பு பற்றின விஷயங்கள் இன்னும் ஒரு சிலது நிறைய வந்து அலையவாக தான் இருந்திருக்கு. ஸோ எப்படிலாம் ஸ்டோரிஸ் மூலியமா, மூவிஸ் மூலியமா, போயம் மூலியமா, மியூசியம் மூலியமா, இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல வந்து நம்மளால வந்து பார்க்க முடியுது, படிக்க முடியுது, கேட்க முடியுது. ஸோ இதெல்லாமே சேவ் பண்ணி வைக்கிறாங்க இல்லையா? இது யாருக்காக அப்படின்னு பார்த்தா, இந்த ஒரு கஷ்டமான ஒரு போரில் கூட திருப்பி அவங்கள அடிச்சாங்க இல்லையா, நாசிய பார்ட்டியை திரும்பி நாங்கள் வருவோம் அப்படின்ட்டுன்னு. ஸோ அவங்கள வந்து ட்ரிபியூட் பண்ணுற விதமாக சேர்த்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் சில பேர் வந்து ஹெல்ப் பண்ணாங்களா நாசியை படிக்க. ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு ஷேம்ஃபுல் மெமரியாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காகவும், அப்புறம் சில பேர் வந்து என்னன்னா நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி சைலண்ட்டாக இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுக்குற மாதிரி விஷயங்களுக்காகவும் தான் இந்த மெமரிஸ் எல்லாத்தையும் எடுத்து வந்து சேர்த்து வச்சுருக்காங்க. ஸோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சுது. சூப்பர், ரொம்ப பெரிய லெசன் இல்லையா? பட் இன்ட்ரெஸ்டாகவே இருக்கும் இந்த ஹிஸ்ட்ரி எல்லாம் நமக்கு கேட்கும்போது. ஸோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சுது. உங்களுக்கு வேறு ஏதாவது லெசன் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போடுங்க. ஷூராக உங்களுக்காக வீடியோ போடுறேன். ஸோ தேங்க்யூ.